ஹலோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். இந்த வீடியோவில் 12க்கு பிறகு நீங்கள் இன்ஜினியரிங் செக்டார் போக விரும்புனீங்கன்னா இன்ஜினியரிங்கில் எந்த பிரான்ச்சஸ் எடுத்தால் நல்ல வேல்யூபிளாக இருக்குது அப்படிங்கிற பற்றி ஒரு அப்டேட் வீடியோ தான். பொதுவாக நம்ம இன்ஜினியரிங் செக்டார் போகணும்னா அதில் வேரியஸ் பிரான்ச்சஸ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம கோர்ஸை செலக்ட் பண்ணும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ தற்போது இப்போ எது எந்த குரூப் எந்த பிரான்ச் டாப் லெவலில் இருக்குது, அடுத்த ஒரு 10 இயர்ஸ்க்கு எந்த குரூப் ஒரு டாப் லெவலில் இருக்கும், விட எது ரொம்ப ஃபேமஸாக இருக்குது, எதுக்கு வேலைவாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த பிரான்ச் செக்டாரை நீங்கள் தேர்ந்தெடுக்கணும். பொதுவாக பல்வேறு கல்லூரிகளில் இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் இது ரொம்ப ஃபேமஸாக இப்போ வரைக்கும் அடுத்து வரக்கூடிய வருடங்களையுமே இது வேலைவாய்ப்பு அதிகமுள்ள ஒரு பாடப்பிரிவு, ரொம்ப டிமாண்டான ஒரு பாடப்பிரிவு தான் கம்ப்யூட்டர் சயின்ஸ். அடுத்து பிடெக் ஐடி, பிஇ ஐடி படிக்கலாம். இது இல்லாமல் இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிக்கிறாங்க. அது இல்லாமல் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி, இசிஇ, ட்ரிபிள்இ போன்ற பல்வேறு பாடப்பிரிவுகள் இருக்குது. ஸோ கல்வியாளர்கள் எந்த பாடப்பிரிவை தேர்ந்தெடுக்கணும்னு இந்த விரிவாக தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் இன்ஜினியரிங் கவுன்சிலிங் போகக்கூடிய மாணவர்களாக இருந்தால் உங்களுடைய கோர்ஸை ரொம்ப தெளிவாக செலக்ட் பண்ணுங்கள். மிக முக்கியமாக கல்லூரிகளை தெளிவாக தேர்ந்தெடுங்க. ஸோ வீடியோ முழுமைக்கும் பாருங்கள். உங்களுக்கு என்ன விருப்பமான பாடப்பிரிவு அப்படிங்கிற கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. இந்த அப்டேட் பற்றி லைக் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சரியா? ஸோ ஆஸ் யூஷுவல் ஒரு டாப் 6 பிரான்ச்சஸ்க்கு எப்போவுமே ஒரு டிமாண்டு. அதுபடி பார்த்தீங்கன்னா சிஎஸ்சி. சரியா? சிஎஸ்சி கிடைக்கல, என்னாவது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலீங்க அப்படின்னா ஐடி எடுக்க நம்ம தயார், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. அதற்கு அடுத்து இசிஇ, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங். அதற்கு அடுத்த நிலையில் ட்ரிபிள்இ, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங். இதை தவிர சிவில் அண்ட் மெக்கானிக்கல், எவர்கிரீன். இந்த 6 பிரான்ச்சஸில் தான் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் சீட்ஸ். ஏன் இந்த 6 பிரான்ச்சுன்னா இருக்கிற காலேஜஸில் இருக்கிற ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் சீட்ஸ் இந்த 6 பிரான்ச்சில் தான் இருக்குது. அது ஒரு காரணம். சரி, நெக்ஸ்ட் ஒரு பாப்புலர் செட் ஆஃப் பிரான்ச்சஸ் அப்படின்னா ஒரு சின்ன லிஸ்ட். ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், இ&ஐ, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங், மெக்கட்ரானிக்ஸ். ஒரு காலத்தில் மெக்கானிக்கலுக்கும் எலக்ட்ரானிக்ஸுக்கு சம்மந்தம் இல்லை, இப்போ ரெண்டையும் உடைச்சி இணைத்தது மெக்கட்ரானிக்ஸ். பயோடெக்னாலஜி, பயோமெடிக்கல், கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் ரீசெண்டாக கொஞ்சம் நிறைய காலேஜஸில் இருக்கிறது அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங். சரியா? இப்போ இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் வந்தது இல்லை, அதில் உடைத்து ஒரு 6 புது பிரான்ச்சஸ் இருக்கு. சரி, அதில் ஒரு பேப்பராக இருந்தது, எலெக்டிவாக இருந்தது. அதில் உங்களுக்கு நான் ஒரு தொழில் ரகசியம் சொல்லலாம், ஒன்றுமே கிடையாது. கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு 60 சீட்டு தான் கொடுப்பாங்க. அதுக்கு டிமாண்ட் இருக்கு, வேற பேர் வச்சா இன்னொரு 60 சீட்டு கொடுப்பாங்க. இதுதான் கதை, வேற ஒன்றுமே இல்லை. ஸோ இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் தவிர இருக்கிற அந்த 6 பிரான்ச்சஸ், ஏஐ அண்ட் டிஎஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், ஏஐ அண்ட் எம்எல், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், சிஎஸ்பிஎஸ், ஓகே, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிசினஸ் சிஸ்டம்ஸ், சைபர் செக்யூரிட்டி, அது ஒன்று. அடுத்து ஐஓடி, இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், அது ஒரு தனி பிரான்ச். பிறகு ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன், இதுவும் ஒன் ஆஃப் த பாப்புலர் பிரான்ச்சஸ். இது ஒரு மெக்கானிக்கலோட ஒரு ஸ்பெஷலைசேஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். இது சமீப ஆண்டுகளில் நிறைய கல்லூரிகள் அறிமுகப்படுத்தப்பட்டு டிமாண்ட் இருக்கிறது. சரி, இப்போ இவ்வளோதான் சொல்லியாச்சு இல்லையா? நம்ம அந்த பக்கமே தலை வச்சு படுக்காத ஒரு 40 இருக்கு. அதை சொல்றதா என்னோட மெயின் வேலையா இருக்கணும். அதுதான் முக்கியம். இதை தெரிஞ்சுக்கணும். நீங்க ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுங்க, தயவு செய்து தெரிஞ்சுங்க, தெரியாமையே விட்டுறோம். அப்பரல் டெக்னாலஜி, செராமிக் டெக்னாலஜி, என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன், ஃபுட் டெக்னாலஜி, ஃபேஷன் டெக்னாலஜி, ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ், ஹேண்ட்லூம்ஸ் அண்ட் டெக்ஸ்டைல், பயோடெக்னாலஜி சொல்ல அது மாதிரி இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜி, இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் இன்ஜினியரிங், இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங், இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் அண்ட் மேனேஜ்மெண்ட், லெதர் டெக்னாலஜி, மெட்டீரியல் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், மெடிக்கல் எலக்ட்ரானிக்ஸ். இதெல்லாம் நம்ம பல பிரான்ச்சஸ் கேள்விப்பட்டிருக்கவே மாட்டோம். போய் முயற்சி பண்ணாது என்னன்னு பார்க்கணும். மைனிங் இன்ஜினியரிங், மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங், மெரைன் இன்ஜினியரிங், மெட்டலர்ஜிக்கல் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் அண்ட் ஆட்டோமேஷன், நானோ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, பிளாஸ்டிக் டெக்னாலஜி, பெட்ரோகெமிக்கல் இன்ஜினியரிங், பெட்ரோலியம் இன்ஜினியரிங், pharmaceutical technology, polymer technology,
ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங், பிரிண்டிங் டெக்னாலஜி, ரப்பர் அண்ட் பிளாஸ்டிக்ஸ், டெக்ஸ்டைல் டெக்னாலஜி, டெக்ஸ்டைல் கெமிஸ்ட்ரி.